வாங்க ஷாம். ஷாம், புதுசா லேப்டாப் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கு? இதுக்கு நான் பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்குறீங்களா? உண்மையை சொல்லணும்னா அப்பப்போ எனக்கு இருக்கிற டென்ஷன்ல உங்களை இப்படி கோவப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட். ஆனால் அதுக்காக என்ன ஓவரா என்டர்டெயின் பண்ணிடாதீங்க. எனக்கு பயங்கர கோவம். எதுக்கு வர சொன்னீங்க? கமிங் டு த பாயிண்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 5 நாளைக்குள்ள நம்ம ஒரிஜினல் சரக்கு எப்படி போலீஸ் சரக்கா மாறுச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். எனக்கு என்னவோ மும்பையில் நம்ம சரக்கு இறக்குனப்ப தான் யாரோ விளையாடிருப்பாங்கன்னு தோணுது. மடையனுங்க ஒத்துக்க மாட்டாங்க. செமத்தியா பணம் வாங்கியிருப்பாங்கன்னு தோணுது. அவங்கள பார்த்தா அப்படி லஞ்சம் வாங்குறவங்க மாதிரி தெரியலையே. தவறு பண்றவன் போர்டு மாறிக்கிட்டா சுத்திட்டு இருப்பான். நீங்க அடிக்கடி ஈஸியா எல்லாரையும் நம்பிடுறீங்க மேடம். அதான் உங்களோட டிராபேக். நான் உங்களையும் அப்படித்தான் நம்புறேன். சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. அக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. ஷாம், ஒரு நிமிஷம் வெளில இருங்க. நான் இருந்த என்ன தப்பு? நான் இங்கே தான் இருப்பேன். என்னை யாரும் வெளியே போக சொல்ல முடியாது. ஷாம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளில இருங்க. இதுக்கெல்லாம் கூட சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன். சாரிக்கா, நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சிச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லுமா? அக்கா, நான் அப்பா கிட்ட பேசினேன். இந்த கலப்படம் மேட்டரை பற்றி சொன்னேன். அப்பா என்ன சொல்றாருன்னா, பழைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் விசுவாசமானவங்க தான், புது கான்ட்ராக்டர்ஸ் தான் போற வழியில போலீஸ் சரக்க மாத்திருப்பாங்கன்னு சொல்றாரு. ஷாம் சரக்கு மும்பைல தான் மாறி இருக்குன்னு சொல்றாரு. இல்லவே இல்லக்கா. நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? 10 வருஷமா நம்ம சரக்கு மும்பைக்கு போகுது. இங்க இருந்து லாரி மும்பைக்கு போறதுக்கு 3 நாள் ஆகும். ஆனா இந்த தடவை 4 நாள் ஆயிருக்கு. ஒரு நாள் ஏன் எக்ஸ்ட்ரா ஆச்சு? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீ என்ன சொல்ற? ஆதாரத்தோட சொல்றேன்க்கா. இந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். நீங்களே பாருங்க. ஆமா ஸ்ருதி, 3 நாள்ல போக வேண்டிய சரக்கு ஏன் 4 நாள் ஆச்சு? இடையில எந்த ஸ்ட்ரைக்கும் இல்ல, மழையும் இல்ல, ஆக்சிடென்ட்டும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா 4 நாள் ஆயிருக்கு. வழியில எங்கேயோ தான் போலீஸ் சரக்க மாத்திருக்காங்க. ஒண்ணு ராணிப்பேட்டையில மாத்திருக்கணும், இல்ல கர்நாடகா பார்டர்ல தான் மாத்திருக்கணும்னு அப்பா ஃபீல் பண்றாருக்கா. சரி, ஷியாம வர சொல்லு. ஓகேக்கா. போனா போகணும், வானா வரணும். கேவலமான படப்பா போச்சு. சரி சொல்லுங்க. நீங்க ஒரு கான்ட்ராக்டரை அப்பாயிண்ட் பண்ணீங்கல்ல, அவர் பேர் என்ன? ஏன் பேரை தானே கேட்டேன். எதுக்கு இப்படி பதறீங்க? கஜேந்திரன். அவரை வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். ஏன்? முடியுமா முடியாதா? முடியும், ஆனா ஏன்? கூட்டிட்டு வாங்க சொல்றேன். என்ன சந்தியா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க. சரி, லேப்டாப் எங்க இருக்கு? கார்ல இருக்கு. லேப்டாப் பேக்? அதுவும் கார்ல தாங்க இருக்கு. அது கூட சார்ஜர் இருக்குல்ல, செக் பண்ணிட்டேல? பண்ணிட்டேங்க. இந்த பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் மறக்காம எடுத்து வச்சிட்டேல? எல்லாம் பேக்ல இருக்குங்க, பத்திரமா எடுத்து வச்சிட்டேன். எல்லாத்தையும் செக் பண்ணிக்க. எல்லாமே இருக்குங்க. அப்புறம் போனதுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. சரிங்க. என்னம்மா, எல்லாம் ரெடி ஆயாச்சா? என்னது இது, இவ்ளோ பெரிய பேக்கா? ஆமா, எங்க 2 பேருக்கும் Dress வேணும் இல்ல அத்தை? ஐயோ, இந்த ஃபாரினுக்கு போற சூட்சமே உனக்கு தெரியாதா? ஒரு ஆளுக்கு 30 கிலோ அலௌடு. இங்கேருந்து கட்டின புடவை ஒரு பேண்ட் ஷர்ட் போதும். நீ போற ஊரு மலேசியா, உன் புருஷ ஒரு கோடீஸ்வரன். அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஆளுக்கு 30 60 கிலோ சேர்த்துக்கிட்டு இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். நீ இங்க இருந்தே 30 கிலோ எடுத்துட்டு போனா எப்படி? சரி, நீ ஹனிமூன் போற விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேன் அத்தை. நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆக போகுது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களா, அதுக்கு விருந்துக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அதை விட இது முக்கியமான வேலை. விருந்துக்கு முடிஞ்சா நான் போயிட்டு வரேன்.
அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிங்க அத்தை. சரி, தீபா கிட்ட சொன்னியா? ஐயோ சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். இதோ இப்பவே Phone பண்ணு. சொல்லிடுறேன். முதல்ல அதை செய். போன் பண்ண அவளுக்கு. ஹலோ தீபா. சொல்லுக்கா. தீபா எங்க இருக்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். பக்கத்துலனா? உன் வீட்டு வாசல்ல இருக்கேன். வீட்டு வாசல்லையா? ஆமா, முன்னாடி பாரு. அங்க பாரு. ஏய் வா தீபா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கியா? அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீ வெளிநாட்டுக்கு ஹனிமூனுக்கு போறேன்னு. ஆல் தி பெஸ்ட்க்கா. சரி தீபா. செல்வாவும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தானே? நல்லா தானே இருக்காரு? நீயும் எங்கேயாவது போலாம்ல? அதெல்லாம் யாருக்கு கொடுப்பன இருக்கோ அவங்க தான் போக முடியும். வா தீபா. என்ன சாப்பிடுற சொல்லு. அத்தை, எனக்கு தலைவலியா இருக்கு. ம், ஒரு காஃபி இருந்தா கொடுங்க. சரிம்மா. எப்படி இருக்கீங்க தீபா? நல்லா இருக்கேன். சரி நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்து ஏய், வரேன். இரு சந்தியா. தங்கச்சி வந்திருக்கா, அவளோட பேசிட்டு. அத்தை, எங்க அக்கா கையால காஃபி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அவ ஆசையா போட்டு தரேன்னு சொல்றாள. அவளை விடுங்களேன் சரிங்க அத்தை. please. பேக் பிடிங்க. சரி. நான் போறேன். வாமா. ஆ. என்ன தீபா திடீர்னு வந்திருக்க? ஒன்னும் இல்ல. ஏய் ஏய் என்னடி விஷயம்? என் போனை வச்சு நோண்டிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல என் மொபைல பார்க்க வந்தியா? அது ஏய் என்னன்னு சொல்லுமா. ஏய் தீபா, நமக்குள்ள என்ன ஒளிவு மறைவு? என் வீட்டுக்காரர் இப்போ அடிக்கடி சந்தியான் ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதனால ஒருவேளை அது நீயா இருக்குமோன்னு நினைச்சேன். அது நீ இல்ல. நான் ஏண்டி செல்வா கூட பேசணும்? அதுவும் நீ இருக்கும்போது. சந்தியான்னு யாரோ அடிக்கடி ஃபோன் பண்றாங்க. இவரும் அதை மறைக்கிறாரு. செல்வாவை சந்தேகப்படுறியா? சந்தேகப்படாம இருக்க முடியல. தீபா, எல்லா பொண்டாட்டிகளும் எல்லா புருஷங்களையும் ஏதோ ஒரு காலகட்டத்துல சந்தேகப்பட தான் செய்வாங்க. இது இயற்கை. அப்படிலாம் இருக்காதுடி. சந்தேகம் நல்லது. என்னது? சந்தேகம் நல்லது. அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்னடி செல்வாவை போய் அவரெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லடி. எத்தனையோ அழகான பெண்கள் அவர் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஆனா என்ன தவிர அவர் வேற யாரையும் பார்த்ததே கிடையாது. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போகும்போது கூட எத்தனையோ அழகான பொண்ணுங்களை நானே காட்டியிருக்கேன். ஆனா ஒருத்திய கூட அவர் திரும்பி பார்த்ததே இல்லை. நான் மத்த ஆம்பளைங்களை பத்தி பேசல, எனக்கு வேற யாரையும் தெரியாது. நான் செல்வாவை பத்தி மட்டும் சொல்றேன். இங்க பாரு, நான் அடிக்கடி என்னையும் அவரையும் சேர்த்து பேசுறேனேன்னு நீ வருத்தப்படாத. மறுத்து போச்சு மனசு. இங்க பாரு, நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். கல்யாணமாகி கூட அவர் என்னதானே. சரி அதை விடு, அதை பத்தி இப்ப நான் பேசுறது தப்பு. செல்வா நல்லவர் தீபா. சரி, நான் இதை பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வா. வாழ்க்கையில நீயும் எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ட. இந்த தங்கச்சியோட வாழ்த்தும் அன்பும் எப்பவும் கூட இருக்கும். தேங்க்ஸ். நான் வரத்துக்குள்ள பையனை பெத்துடாத. உன் பிரசவத்துக்கு நான் உன் கூட இருக்கணும். அதுக்காக வெயிட் பண்ணு. அக்கா, தீபா, சைன் வேணும்க்கா. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி கஜேந்திரன் கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன கேட்கணுமோ கேட்டுக்குங்க. உட்காருங்க சார். அந்த மும்பைக்கு போன சரக்கு. மேடம் ஒரு நிமிஷம். ஸ்ருதி, நீ வெளியே போ. நான் எதுக்கு வெளியில போகணும்? அப்ப நீ பேசும்போது நான் வெளியே போல. நாங்க சில கான்ஃபிடென்ஷியலான விஷயம்லாம் பேசணும். வெளியே போ. சொல்லுங்க மேடம். சார், இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் ஷியாம் சார் உங்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஏதோ மும்பைக்கு போன சரக்கு மாறி இருக்குன்னு சொன்னாரு. கலப்பட சரக்கு டெலிவரி ஆயிருக்குன்னு சொன்னாரு. இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியாது மேடம். சார், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் இங்க வந்து செக் பண்ணாங்க. இங்க எந்த கலப்படமும் நடக்கல. மும்பைல செக் பண்ணிருக்காங்க. அங்கே எந்த கலப்படமும் நடக்கல. அப்போ வழியில தானே நடந்திருக்கணும். நீங்க இப்படி சொல்றதே முதல்ல தப்புங்க. ஏன்? நல்லா யோசிங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்காரங்க இங்க செக் பண்ணாங்களா? ஆமா. அவங்க இங்க கலப்படம் நடக்கலன்னு சொன்னாங்களா? ஆமா. அதே மாதிரி மும்பையில நாங்க டெலிவரி பண்ண சரக்க அவங்க செக் பண்ணாங்களா? ஆமா. அதுவும் கலப்படம் இல்லாத சரக்குன்னு அவங்க சொன்னாங்களா? ஆமா. அது எப்படி மேடம் சொல்லியிருக்க முடியும்? வழியில நாங்க சரக்க போலி சரக்கா மாத்திருந்தா மும்பையில செக் பண்ண சரக்கு எப்படி நல்ல சரக்குன்னு குவாலிட்டிக்காரங்க சொல்லியிருக்க முடியும்? மும்பையில டெலிவரி ஆன சரக்கு போலி சரக்குன்னு தானே அவங்க சொல்லியிருக்கணும். யா, யூ ஆர் கரெக்ட். பட் ஆனா அவங்க மும்பையில செக் பண்ண சரக்கு ஒரிஜினல்னு சொல்லியிருக்காங்களே. அப்ப எங்க கை சுத்தம்னு உங்களுக்கு தெரியலையா மேடம்? என்னையே பார்க்குறீங்க? அவருக்கு பதில் சொல்லுங்க. நான் சந்தேகப்படுறதுக்கு காரணம் இருக்கு. இத பாருங்க. இத்தனை வருஷமா டெலிவரி கூட்ஸ் 3 நாள்ல மும்பைக்கு போயிருக்கு. ஆனா இந்த தடவை 4 நாள் ஆயிருக்கு. வழியில எந்த ஒரு ஸ்ட்ரைக்கோ பந்தோ ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கல. வழியில போலீஸ் சரக்க மாத்த அவங்க 1 நாள் எடுத்திருக்காங்க. அநேகமா ராணிப்பேட்டை இல்ல கர்நாடகா பார்டர்ல தான் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் லாரி 1 நாள் லேட்டா போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? என்னமோ உங்க கம்பெனி சரக்க நாங்க கொண்டு போய் சேர்த்து ஏதோ கோடி கோடியா லாபம் சம்பாதிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. சொல்ல போனா எங்களுக்கு தான் நஷ்டம் மேடம். கான்ட்ராக்ட் போட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காசுக்கு மேல 1 பைசா தர மாட்டேங்கிறீங்க. அதனால நஷ்டத்தை நாங்களே ஏத்துக்க வேண்டியது இருக்கு. எங்க கிட்ட எல்லா செல்லான்ஸும் இருக்குது. மும்பைக்கு சரக்கு ஏத்திட்டு போன லாரி பூனே மும்பை மலைப்பாதையில டயர் வெடிச்சு ரோட்ல சரிஞ்சு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மும்பையில இருந்து டோ பண்ற கிரெயினும் ஆளுங்களை கூட்டு வந்த செலவும் எனக்கு 10,000 ரூபாய். இதை உங்க கம்பெனி தருமா? அதே எப்படி சார் நாங்க தர முடியும்? ஆனா அந்த பிரேக் டவுன் ஆன செலவுக்கான ரசீதெல்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த பிரேக் டவுன் ஆனதுனால தான் வண்டி 1 நாள் டிலே. இதை பாருங்க மேடம், ரோட்ல போகும்போது வண்டிக்கு டயர் வெடிச்சாலோ ரிப்பேர் ஆனாலோ இல்லை ஆக்சிடென்ட் ஆனாலோ நான் என்ன பண்ண முடியும்? இல்லை நீங்க தான் என்ன பண்ண முடியும்? 3 நாளுங்கிறது ஒரு லிமிட்டு. 4 நாள் ஆனா உடனே சந்தேகப்பட்டுருவீங்களா? இவர் சொல்றதும் நியாயமா தான் படுது மேடம். சரக்க குடோன்ல இருந்து ஏத்துன உடனே நீங்க சீல் வைக்கிறீங்க. அந்த சீலை அவங்க சரக்க இறக்குற இடத்துல தான் உடைச்சு பாக்குறாங்க. இதுக்கு நடுவில் நாங்க கை வைக்க முடியாதுல்ல. அப்ப என்னதான் நடந்திருக்கும்னு சொல்றீங்க? சரக்கு மும்பையில் டெலிவரி ஆன அப்புறம்தான் போலீஸ் சரக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதுவும் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் செக் பண்ண பிறகுதான் டிஸ்ட்ரிபியூஷன் டைம்ல இந்த தில்லுமுள்ளு நடந்திருக்கு. இதுதான் ரிப்போர்ட். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஷாம், இந்த ஆதாரத்தை எல்லாம் வச்சு கேஸ் ரிப்போர்ட் கொடுங்க. அதுக்கு மேலேயும் நம்ம கம்பெனிக்கு சீல் வைக்க வந்தாங்கன்னா ஒரு ஸ்டே ஆர்டருக்கு அப்ளை பண்ணுவோம். எந்த லீகல் ஆக்ஷன் வேணாலும் எடுத்துருவோம். அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. தேங்க்யூ மிஸ்டர் கஜேந்திரன். அப்புறம் அந்த 10,000 ரூபாய் பிரேக் டவுன் சார்ஜை நான் காம்பன்சேட் பண்ண சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஷாம், நம்ம அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு 10,000 சாங்ஷன் பண்ண சொல்லுங்க. ஓகே. அக்கா, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ருதி, எல்லாம் கிளியரா இருக்கு. டிரான்ஸ்போர்ட்ல எந்த பிரச்சனையும் நடக்கல. ஸ்ருதி ப்ளீஸ், இனிமே எல்லாத்தையும் கிளியரா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லு. இப்படி என்ன குழப்பாது. ஏற்கனவே எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கு, புரியுதா? போய் வேலையை பாரு. எப்படி கஜேந்திரன் சமாளிச்ச? நிஜமாவே வண்டி பிரேக் டவுனா? அட நீங்க வேற. இந்த மாதிரி போலி ரசீதெல்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆபத்துக்கு, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இந்த மாதிரி டம்மியா ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது தானே? எஸ் சார், இத்தனை வருஷமா தொழில் பண்றோம், இது கூட எங்களுக்கு சமாளிக்க தெரியாது. சித்தையா நீ?
என்னமோ டூப்ளிகேட் சரக்க ராணிப்பேட்டை குடோன்ல ஏத்துனது மாத்துனது எதுவுமே தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே சார். இல்லையா, அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் என்ன கொஞ்சம் குழப்பிட்டாங்க. சார் என்ன நடந்துச்சுன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். இங்கேருந்து ஒரிஜினல் சரக்கை ஏற்றணும். நடுவில் ராணிப்பேட்டையில் ஒரிஜினல் சரக்கை இறக்கிட்டு போலி சரக்கை ஏற்றிட்டோம். இதுக்கு நடுவில் நாம் செஞ்ச புத்திசாலித்தனமான காரியம் என்னன்னா, ஒரிஜினலையும் டூப்ளிகேட்டோடு மிக்ஸ் பண்ணி ஒரு சேஃப்டிக்கு வச்சதுனால நாம் தப்பிச்சுக்கிட்டோம். உங்கள் நேரம் நல்லா இருக்கு. குவாலிட்டி கண்ட்ரோல்காரங்க செக் பண்ணும்போது அவங்க எடுத்த சாம்பிள் சரக்கு ஒரிஜினல் சரக்கு. அவங்க அந்த ஒன்றை மட்டும் செக் பண்ணிட்டு எல்லாமே ஒரிஜினல்னு சொல்லிட்டாங்க. ஆமாய்யா, அவன் மட்டும் சாம்பிள் செக் பண்ணுறதுக்கு டூப்ளிகேட் சரக்குலேருந்து எடுத்திருந்தான், நாம் செத்தோம். சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வாங்க. அம்மா பவுனு வாங்க உட்காருங்க. என்ன பவுனு இந்த பக்கம்? பக்கத்துல ஒரு வேலையா வந்தோம்மா. அது சரி, என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? டிரைவர் தம்பி தான் உங்க அட்ரஸ் சொன்னாரு. ஓ, என்ன விஷயம்? அம்மா இவங்க யாரு? இவங்க பேர் சரோஜா. எனக்கு முன்னாடி சுந்தரி முத்தையா வீட்டுல 15 வருஷமா உதவிக்கு இருந்தாங்க. ஓ வணக்கம்மா. வணக்கம்மா. பவுனு உங்களை பார்க்கணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துச்சு. கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப குழப்பமாவே இருக்கீங்க. சுந்தரமூர்த்தி ஐயா நடவடிக்கை பத்தி கூட நிறைய சந்தேகப்பட்டீங்க. இவங்க சுந்தரமூர்த்தி ஐயாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாகி அந்த குழந்தை தவறின வரைக்கும் அங்கே இருந்தாங்க. இவங்க கிட்ட பேசினா அவங்க குழப்பம் குறையுமேன்னு கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் பவுனு. என் குழந்தைய ஐயாவோட வெளியூருக்கு அனுப்பிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ சரியான காரியம் பண்ணிருக்க. அம்மா, சாரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லைங்கம்மா. நிறைய சொத்து இருந்துச்சு. ஐயாவுக்கு ஒரு டாக்டர் தம்பி இருந்தாரு. ஆ, மந்திரமூர்த்தி, எனக்கு தெரியுமே. அவருக்கு ஐயா சொத்து மேல ஒரு கண்ணு. அடிக்கடி வந்து கிளினிக் கட்டணும், டூர் போகணும்னு சொல்லி காசு கேட்பாரு. சில சமயம் ஐயா கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு போவாரு. வாரிசு இல்லாத சொத்து தனக்கு தான் வரும்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அது அவர் நடவடிக்கையிலேயே எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப நாளா ஐயாவோட தம்பி தான் ஐயாவோட சம்சாரத்துக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. அந்த அம்மா வேற டாக்டர் கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் தான் அம்மாவுக்கு பொன் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய ஏதாச்சும் பண்ணிடணும்னு ஐயாவோட தம்பி ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஐயா ரொம்ப உஷாரா இருந்தாரு. ஆனா குழந்தைக்கு 8 வயசு ஆனப்ப ஒரு விபத்துல செத்து போச்சு. அத பார்த்த அந்த அம்மாவுக்கு புத்தி சுவாதனம் இல்லாம போச்சு. அது ஆக்சிடென்ட்டா இல்ல? ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருந்துச்சு. தம்பிக்காரன் கொன்னுட்டாருன்னு கூட பேசிக்கிட்டாங்க. அவர் தம்பி மேல ஐயா புகார்லாம் கூட கொடுத்தாரு. தம்பி ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஐயா என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டாரு. அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்போ என் குழந்தைக்கும் அதே மாதிரி ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு சரோஜாமா. சொல்ல முடியாதுமா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பணக்காரங்க பெரிய மனுஷங்களோட மனசெல்லாம் இரும்பு கதவு மாதிரி. அவங்க வாசல்ல இருக்கிற இரும்பு கதவை விட பெருசா இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது. நாங்க வந்தது எதுக்குன்னா அந்த அம்மாவை குணப்படுத்த. நீங்க உங்க குழந்தைய கொடுத்துருக்கிறதா பவுனு சொல்லுச்சு. நீங்க நல்ல மனசோட நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. உங்க குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. இருந்தாலும் நம்ம வைத்த வலிக்கு நாம தானே மருந்து சாப்பிடணும். ஐயா வந்ததும் குழந்தைய வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போயிருங்க. அவங்க சாவகாசமே வேணாம். இல்லனா பணத்தை காட்டி நம்மள கரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அந்த முடிவுக்கு தாமா வந்திருக்கேன். சரிம்மா, எங்களுக்கு நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு வேலைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. வேண்டவே வேண்டான்னு இப்ப முடிவு பண்ணிட்டேன். சரிங்கம்மா, வரேம்மா. நாங்க கிளம்புறோம். சரி. தீர்க்காயசா இருப்பா. எல்லா செல்வங்களும் உனக்கு வந்து சேரட்டுப்பா. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. எந்திரிப்பா, எந்திரி. எழுந்திருப்பா. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிப்பா. எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு, மூத்த தம்பதிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்வாரு. எங்களுக்கும் ஒரு பையன் இல்லாத குறை இந்த நாள் இருந்து
உன்னால தீந்துருச்சுப்பா. ஆமாப்பா. சரிங்க அங்கிள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்கப்பா போற? தடபுடலா விருந்து சமைச்சு வச்சிருக்கேன். அப்பா அம்மா எல்லாம் வராங்க, செல்வ தீபாலாம் வராங்க. நீ எங்க போற? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா ஆண்டி, தீபா வரான்னு. அவ இருக்கும்போது நான் இருந்தா இந்த கல்யாண விருந்து சந்தோஷமா இருக்காது. நான் போறேன், என்னை தடுக்காதீங்க. இல்லப்பா, அவங்க ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம். இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னை விட்டுருங்க. ஒரு பிரியமான பொருளை பறி கொடுத்தவனோட வலி உங்க யாருக்கும் புரியாது. என்னங்க மனசை இப்படி சங்கடப்படுத்திட்டு போயிட்டானே. நம்மள சங்கடப்படுத்திட்டு போகல, அவன் சங்கடப்பட்டு போறான். சரி விடு, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ. கொஞ்சம் பல காட்டி தான் சிரிங்களேன். உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மூஞ்சி போதும். ஓ அடடே தீபா, மாப்பிள்ள வாங்க வாங்க. வாங்க மாப்ள, இன்னைக்கு நீங்க வந்ததுதான் ஸ்பெஷல். தீபா. அம்மா கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அப்பா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். என்னங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வாங்க. ஐயோ தீபா, புள்ளதாச்சி பொண்ணு ரொம்ப குனிய கூடாதுமா. கல்யாண நாள் வாழ்த்துக்கள்.